கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்கள் அனைவருக்கும் அன்பின் நல்வாழ்த்துக்கள். நம்முடைய வாழ்க்கையில் பல நேரங்களில் நாம் தனித்து விடப்பட்டதாக உணர்கிறோம். எனக்காக பேச யாரும் இல்லையே, என் பக்கம் நிற்க ஒருவரும் இல்லையே என்று நாம் கலங்கும் போது வேதம் நமக்கு ஒரு பெரிய நம்பிக்கையை தருகிறது. நமக்காக யுத்தம் செய்யவும் நமக்காக படித்து பேசவும் ஒரு கர்த்தர் இருக்கிறார் என்று. கர்த்தர் என் பட்சத்தில் இருக்கிறார், நான் பயப்படேன், மனுஷன் எனக்கு என்ன செய்வான் என்று சங்கீதம் 118:6 தாவீது பதிவு செய்துள்ளார். தாவீது இதை சொல்லும்போது அவர் அரண்மனையில் இல்லை, சவுலுக்கு பயந்து வனாந்தரத்தில் ஓடிக்கொண்டிருந்தார். சுற்றிலும் எதிரிகள் இருந்தாலும் பரலோகத்தின் தேவன் என் பக்கம் இருக்கிறார் என்று தைரியமாக அறிக்கை செய்கிறார். பிரியமானவர்களே, உலகம் நம்மை கைவிடலாம், ஏன் உலகமே நமக்கு எதிராக நிற்கலாம். ஆனால் இந்த பிரபஞ்சத்தை படைத்த கர்த்தர் நம் பக்கத்தில் நமக்காக நிற்பதால் அதுவே நமக்கு மிகப்பெரிய வெற்றி. அவர் வெறும் வேடிக்கை பார்ப்பவர் அல்ல, நம்முடைய இக்கட்டான நேரங்களில் நமக்காக களத்தில் இறங்கி போராடுகிறவர். சில நேரங்களில் போராட்டம் முடிவுக்கு வராது என்று தோன்றினாலும் போராட்டத்தின் நடுவில் கர்த்தர் இருப்பதை நாம் உணர வேண்டும். சாத்ராக், மேஷேக், ஆபத்நேகோ இந்த மூவரும் எரிகிற அக்கினி சூளையில் போடப்பட்டார்கள். ஆனால் அந்த இடத்தில் நடந்தது என்ன? 4வது நபராக கர்த்தர் அவர்களோடு கூட இருந்தார். கர்த்தருக்கே மகிமை. பிரியமானவர்களே, நாம் அக்கினிக்குள் இருக்கும்போது கர்த்தர் அக்கினிக்கு வெளியே இருந்து நம்மை வேடிக்கை பார்க்காமல் நம்மோடு அந்த அக்கினிக்குள்ளே வந்து நாம் ஒரு சேதமும் அடையாதபடி அவர் நம்மை பாதுகாப்பார். இன்று நாம் எதை பற்றி கவலைப்பட்டு கொண்டிருந்தாலும் ஒன்று மட்டும் நினைவில் வைத்துக் கொள்வோம். நம்மை கைவிட்ட மனிதர்களுக்கு முன்பாக நம்மை உயர்த்துகிற கர்த்தர் நம்மோடு நிற்கிறார். அவர் நம் பக்கம் இருக்கும்போது நமக்கு எப்போதுமே ஜெயமே. நீங்கள் இந்த செய்தியை மற்றவர்களுக்கும் பகிர்ந்து ஆசீர்வாத ஊற்றாக மாறுங்கள். கர்த்தர் தாமே உங்கள் ஒவ்வொருவரையும் அபரிமிதமாக ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.